இந்த நிலவு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அதை பார்த்து கூட ரசிக்கிறதுக்கு நம்ம மனம் ஏற்றுக்க மாட்டுது. சரி, மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாம் இந்த ரகுவால் தான் அந்த வேதனை நமக்கு. இனிமேல் அந்த ரகுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, இனிமேல் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. ரகு பாவம்ல, 2 பக்கட்டும் டார்ச்சர் எப்படி அனுபவிப்பான். அதனால் நம்ம கொஞ்சம் விலகி போனோம்னா அவங்க அம்மா சொல்கிறபடியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ரகு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்ல. அதனால் நம்ம கொஞ்சம் விலகி தான் போய் ஆகணும். எங்கே இருந்தாலும் ரகு நல்லா இருக்கட்டும். நம்மளை சூப்பராக பிடிக்கவே இல்லை, அப்பையிலேருந்து பிடிக்காம தான் இருந்திருக்கு. நம்ம தான் புரிஞ்சுக்காம ரகு மேலே ரொம்ப லவ்வாக இருந்துட்டோம்ல. இனிமேல் கனவுல கூட நினைக்கக்கூடாது. ரகு யார் கூட வாழணுமோ அவங்கக்கிட்டே வாழட்டும். நம்ம இனிமேல் ரகு வாழ்க்கையில் வரவே கூடாது. சின்ன பிள்ளையிலேருந்து ஆசை காட்டி வளர்த்துட்டாங்க. ரகு உனக்கு தான், மாமா பையன் உனக்கு தான், மாமா பையன் உனக்கு தான் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பொசுக்குன்னு இல்லைன்னு சொன்னதுக்கு மனசு ரொம்ப ஏற்றுக்க மாட்டேது. மறக்க கொஞ்ச நாளாகும். பரவாயில்ல, ரகுக்கு வேற யாரையும் பிடிச்சிருக்கு. அதனால தான் பொசுக்குன்னு நம்மளை அப்படி சொல்லிட்டு ரகு பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏம்மா, ரகு கிளம்பிட்டாமா வேலைக்கு? நீ என்ன ரகு கூட கிளம்புமா? இன்னும் காலேஜ் இல்லையா என்ன இப்படி உட்காந்துருக்கிய? ஆண்டி, நான் ரகு கூட போகல ஆண்டி, காரில். நான் வந்து ஃப்ரெண்டு கூட பஸ்ஸில் போய்க்கிறேன் ஆண்டி. என்னம்மா சொல்கிற? பஸ்ஸில் போறியா? அதெல்லாம் வேணாம்மா, நம்ம வீட்டில் இவ்வளோ கார் இருக்கும்போது ஏன் பஸ்ஸில் போகணும்? நீ பஸ்ஸில் எல்லாம் போவேனா, ரகு கூட போ. இல்லை ஆண்டி, என் ஃப்ரெண்டுக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன். வரலன்னா ரொம்ப கோச்சிப்பா, எனக்காக வேற எதிர்பார்த்துட்டு இருப்பா ஆண்டி. பரவாயில்ல, நான் பஸ்லேயே போய்க்கிறேன். இனிமேல் வந்து ரகுவை எனக்காக வெயிட் பண்ண வேணான்னு சொல்லுங்க ஆண்டி. இனிமேல் வந்து நான் பஸ்லேயே போய்க்கிறேன். ஏம்மா, உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுகிற? ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு ஆண்டி, நான் கிளம்புறேன். இந்த பொண்ணு ஏன் இப்படி போகுது லைஃபு? நானும் ராகும் பேசிக்கிட்டு இருந்ததை காதில் வாங்கியிருக்குமோ? சரி, ரகு பேசினதை இந்த பொண்ணு காதில் தான் வாங்கியிருக்கும் இருக்கு, அதனால தான் இப்படி போயிட்டு இருக்கா. சரி, பரவாயில்ல, அவள் பாட்டுக்கு அவள் இருக்கட்டும். நம்ம பேசுகிறப்ப அண்ணன்கிட்ட பேசிக்கலாம். இவகிட்ட எதுவும் ஒன்று காட்டிக்க வேண்டாம். என்ன பண்ணி தொடைய, இவன் என்னடான்னா இப்படி பிடிவாதமாக இருக்கான், இந்த பொண்ணு என்னன்னா இப்படி இருக்கு. நம்ம எதுக்கு ஆளாகிறது? நம்ம அண்ணன்கிட்ட முதல்ல நம்ம எப்படி பேச போகிறோம்னு அதை நினச்சாலே நமக்கு பயமாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது? நம்ம அப்போ அந்த காலத்தில் இப்படி முடிவு பண்ணியிருக்கோம், இந்த காலத்தில் இந்த பிள்ளைங்க இப்படி முடிவு எடுக்குதுவ, நம்ம என்னத்தை காண்றது? சரி, நம்ம அண்ணன்கிட்ட நம்ம தான் பேசணும். ஏன்னா நம்ம தானே வாக்கு கொடுத்தோம் இந்த மாதிரி காட்டி கொடுப்போண்ணே அப்படின்னு. பேசுவோம். நம்ம இவன் இன்னுமே ரகுக்கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவனும் நம்ம சொல்கிறாப்புல மனசு மாற மாட்டான். பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. அம்மா, அம்மா, ஏம்மா, நேரம் ஆயிட்டுமா ஹாஸ்பிட்டலுக்கு, சீக்கிரம் வாங்க. எங்க அவ வரலான்னா? ரகு, இந்த வார ரகு. இவன் இந்த கோச்சுக்கிட்டு போயிட்டா. இவன் இங்க நின்று அலறான். போவோம். என்ன பண்றாங்கன்னு தெரியலையா? அம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆயிட்டு. ஐஸ் கிளம்பிட்டாளா இல்லையா? நான் கிளம்பவா? தம்பி, ஐஸ் வரலங்கிறாடா. அவ வந்து தனியா பஸ்ல போறேன் அப்படிங்கிறா. நீ கிளம்பு. என்னம்மா சொல்றீங்க? பஸ்ல போறாளா? என்ன திடீர்னு பஸ்ல போறீங்களா? என்னம்மா அவளுக்கு? நீங்க போய் எதுவும் உங்ககிட்ட பேசுனீங்களா என்ன? ரகு, நான் அவகிட்ட எந்த இதுவுமே நான் சொல்லலை. அவளா என்னன்னு தெரியல, டல்லாக உட்காந்துருந்தா. என்ன ஐஸ்ன்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி, பஸ்ஸில் போகிறேன் ஆண்டி, ரகுவை போக சொல்லுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டா. என்னம்மா நீ கிளம்பிட்டாளா?
அவ கிளம்பி பஸ்ஸில் போயிட்டா ரகு, நீ கிளம்பு, நீ வந்து ஈவினிங் பார்த்துக்கலாம். சரிம்மா, எனக்கு வேற பயம் ஆயிட்டுமா. இனிமேல் போய் நான் எப்படி பேசுறது வைக்கிட்ட? நேரம் ஆயிட்டுமா, கேஸ் இருக்கு. சரி, நான் வந்து ஈவினிங் பார்த்துக்கிறேன். சரி சரி ரகு, நீ கிளம்பு, பார்த்துக்கலாம். இவ என்ன இப்படி பண்றாளே? சரி, சந்தியாவை வேற திட்டோம்ல. சரி, ஒரு கால் பண்ணி பார்க்கலாமா என்ன பண்றா அப்படின்ட்டு. ஐயோ, டைம் வேற ஆயிட்டு. சரி, ஈவினிங் போய் நேரில் பார்க்கலாம் கால் பண்ணிட்டு. சரி, நம்ம முதல்ல டூட்டிக்கு கிளம்பலாம். ரகு ஒரு ஃபோன் கூட பண்ணலல்ல. இன்னையோட 2 நாள் ஆச்சு ரகு ஃபோன் பண்ணி. இருக்கட்டும், சாரு ரொம்ப கல்யாண பிஸியில் இருப்பாங்க. இருக்கட்டும், என்ன பண்ணுறேன்னு பாரு. தான் நின்றுட்டு இருக்கியா செல்லக்குட்டி? பாரு நீ என்ன பண்றன்னு. ஓய் சந்தியா குட்டி. என்ன ரகு வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல? ரகு, இங்க வந்தீங்க? உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். 2 நாளாய் ஒரு ஃபோன் கூட பண்ணலல்ல. நீங்க வெளில போங்க. ஏமா என் மேல ரொம்ப கோவமா இருக்கியாமா? ஆமா, கோவம்னா கொஞ்சம் கோபம் இல்லை, நிறைய கோபம். நீங்க என்கிட்ட முதல்ல பேசாதீங்க, தள்ளி நின்னுங்க. என்ன இப்ப போவா? என்னை நீங்க கூடாதென வானோடு சொல்லாது வங்க கடல். என்னை எங்க கூடாதென கையோடு சொல்லாது புல்லா குடல். நீ தொட்டால் நிலவின் கரைகளும் நீங்குமே, பிடிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சி.